SWOT அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். SWOT அனாலிசிஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாடல். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனாகவும் எக்ஸ்டர்னலாகவும் அனலைஸ் பண்ணுது. இன்டர்னல் அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம மானிட்டர் பண்ண முச்சில் மேக்ரோ ஃபோர்ஸஸ் ஆர் மேக்ரோ ஃபேக்டர்ஸ், மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் ஆர் மைக்ரோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ்னால் பெஸ்டல் அனாலிசிஸ், மைக்ரோ ஃபோர்ஸஸ் அப்படின்னா கஸ்டமர், டிஸ்ட்ரிபியூட்டர், காம்படிட்டர், சப்ளையர்ஸ் இவங்கெல்லாம். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்வலாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகும். அது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ப்ரெசென்ட் இருந்தாலுமே நிறைய டைம் அது வந்து அன்னோட்டிஸ்டாக இருக்கும், ரொம்ப லேட்டராக தான் தெரிய வரும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து த்ரெட்டாக கூட மாறலாம். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்ம கம்பெனி கண்டிப்பாக த்ரெட்டாக தான் மாறலாம். அண்ட் அகெயின் வந்து ஒரு த்ரெட்டு கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சேஞ்ச் ஆகலாம். மாதிரி 2 சிச்சுவேஷன்லையும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு கம்பெனி வாய்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கவர்மெண்ட் பாலிசியை மானிட்டர் பண்ணணும். அது எந்த ரீஜியனில் ப்ராடக்டை சேல் பண்ணுதோ அந்த பீப்புளோட டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைலை மானிட்டர் பண்ணணும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அந்த ப்ராடக்ட்க்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராடக்டோட லாங் டேர்ம் யூசேஜ் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது. ஃபேட்ஸ் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக வரக்கூடிய ஒரு ஃபேஷன், அந்த இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணணும். அப்படின்னா தான் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப வைஸாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ட்ரபிள் இல்லைனா அப்டக்கிள்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது எதனாலலாம் த்ரெட்ஸ் வரும் அப்படின்னா காம்படிஷனால், கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகிறதுனால, ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. ஸோ த்ரெட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இல்லை ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ். அடுத்தது அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எப்படிலாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ் இது 2ஐயும் வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுற யூனிக் செல்லிங் ப்ரைஸ், ரிசோர்ஸஸோட அட்வான்டேஜ், டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம், இன்டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம், அதோட அட்வான்டேஜ். அடுத்தது பிராண்ட் பொசிஷனிங், அவங்க காம்படிட்டர்ஸ் மத்தியில் அவங்க பிராண்ட் எப்படி பொசிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது. அடுத்தது அந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் அண்ட் கஸ்டமர் லாயல்ட்டி. ஸோ இதெல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வீக்னஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட டிஸ்அட்வான்டேஜ். வேற ஒரு காம்படிட்டர் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் இல்லை டிமெரிட்ஸ் தான் நம்ம வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து அவங்க இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகி இருக்கிறதுக்காக சில விஷயத்த சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், எந்த ஏரியாவில் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஏரியா வந்து வீக்னஸாக இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு அவங்க எப்படி அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இருக்கணும். அவங்க கம்பெனியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லக்யூனே அப்படின்னா கேப். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன கேப் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் அண்ட் ஐடியா இருந்தது அப்படின்னா வீக்னஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். தேங்க்யூ.